அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் காவல்துறை கைது செஞ்ச உடனேயே அவசரமாக அறிக்கையில வெளியிடுற இரண்டு நபர்களை தான் நம்ம பார்க்க போறோம். ஒருவர் சசிகலா, இன்னொருவர் எடப்பாடி பழனிசாமி. சவுக்கு சங்கர் ஒன்றும் பெரிய ஆளுமை திறன் உள்ள பத்திரிகை துறை கிடையாது. சவுக்கு சங்கர் தன்னை ஒரு ஆளுமையாக காட்டிக்கணுங்கிறதுக்காக கான்ட்ரவர்சியா நியூஸ்கள் எல்லாம் மக்கள்கிட்ட பரப்புறதான் அவருடைய வேலையை. அந்த வேலையை தவிர்த்து அவருக்கு எந்த வேலையுமே கிடையாது. பெரிய பெரிய தலைவர்கள் ஒருமையில் பேசினா நம்மளை எல்லாம் ஏற்றுக்குறோம்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் நினைச்சாரு. அதற்கான ஆப்பை இன்னைக்கு திமுக அரசு கைது பண்ணி இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள அடைச்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் பேசாத வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. ஒரு பத்திரிகை துறைனா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நமக்கெல்லாம் தெரியும். ஆனா இப்போ ஒரு பத்திரிகை துறையில் இந்த மாதிரியான நபர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் தான். ஐயா ஓபிஎஸ் அவர்களை எந்த அளவுக்கு ஒரு மலிவாகவும் இழிவாகவும் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினவர் தான் இந்த சவுக்கு சங்கர். தமிழக காவல்துறையை பற்றி மிக அசிங்கமான முறையில் பேசினாரு. ஒரு பெண் ஒரு காவல் அதிகாரின்னு பாராம கூட உயர் அதிகாரிகள்லாம் இவங்கள்ட்ட லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறது, இவர்கள் அன்பை செலுத்துறது, இவங்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறது எதுக்காக அப்படின்னா இவர்கள்லாம் அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காகத்தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. அவங்க என்ன அழகாக இருக்காங்களா, இவர் ஒரு பெரிய பொறுக்கி அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறையை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி அவதூறு கருத்துக்களை பரப்புனவர் தான் இந்த சவுக்கு சங்கர். பின்னாடி இருந்து இயக்குறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியான கம்பெனிகள் தான் இயக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஐடி விங் மாநில செயலாளர் கொண்டு செயல்படுறவர் தான் இந்த சவுக்கு சங்கர். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. ஓபிஎஸ்க்கு தகுதி கிடையாது, இவர் ஒரு மண்ணு, இவருக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வரம்பு மீறி பேசினவன் தான் இந்த சவுக்கு சங்கர். எந்த அளவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் நீங்க அடின்னு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க அடிங்க, உங்களுக்கு நாங்க தேவையான பொருளாதார உதவிகளை செய்து தரோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஐயா ஓபிஎஸ் அவர்களை பேச 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 எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கரை ரொம்ப ஊக்கப்படுத்திட்டே இருந்தாப்புல. என்னை ஒரு பெரிய பொதுச் செயலாளராக நீங்கள் காமிச்சு என்னை ஒரு ஆளுமையாக நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கருக்கு கொடுத்த அஜெண்டா சவுக்கு சங்கர் தன் பக்கத்தில் இருக்கிற மீடியாக்களை வச்சுட்டு அவங்களாம் ஒரு குரூப்பாக ஒரு மீடியா ஒன்று வச்சுருப்பாங்க, யூடியூப் சேனலு. அதில் பேசி மலிவான பேச்சுக்களால் பேசுறது, அசிங்கமான வார்த்தைகளால் பேசுறது. சவுக்கு சங்கர் தான் எல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரியும் இவர் தான் எல்லாமே ஆராய்ந்து எல்லாம் பண்ணி முடிச்ச மாதிரியும் தமிழக அரசினுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் இவரே ஊர்ந்து கவனிக்கிற மாதிரியும் ஒரு பொய்யான பிம்பத்தை காட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்து வேலை செஞ்சவர் தான் இந்த சவுக்கு சங்கர். ஒரு பெண்ணாக இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் அரசியலில் மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவராக திகழ்ந்தாங்க. அம்மாவனுடைய நீண்டகால கனவாக இருந்தது பெண்களுக்குன்னு சொல்லி மகளிர் காவல் நிலையம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா அவர்களுமே தொடர்ந்து ஒரே கருத்துக்களை ஒரே மாதிரியா சவுக்கு சங்கருக்கு வக்காலத்து வாங்கியிருக்காங்க. காவல்துறையினர் ஒரு அசிங்கமா விமர்சனம் பண்ற சவுக்கு சங்கருக்கு இந்த இரண்டு பேருமே வக்காலத்து வாங்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் உண்டு பண்ணியிருக்கு. இவங்க எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமை மிக்க பெண் தலைவரின் கீழ் செயல்பட்டவங்க தான். சசிகலா அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, சூரியனை பார்த்து நாய் உழைக்குது அப்படின்னு தான் சொன்னாரு. இப்படி வரம்பு மீறின வார்த்தையை ஒரு பெண் என்றும் வராம பேசினவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதே பெண் காவல்துறையை அசிங்கமாக விமர்சனம் பண்ண சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஊடகத்துறைங்கிறது மக்களுக்கு வழிகாட்டியாகவும் இங்க நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை எடுத்து கூறுவமா இருக்கிறதா ஊடகத்துறை. ஆனா இன்னைக்கு சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா திமுகவை எதிர்க்கிறதா நினைச்சுக்கிட்டு தன்னை வளர்த்துக் கொள்கிறார்கள். அது மட்டும் தான் நல்லா தெரியுது. இப்போ சசிகலா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க, விடியா திமுக அரசினுடைய அவலங்களை சவுக்கு சங்கர் வெளியில கொண்டு வந்தாரு, அதனால அரெஸ்ட் பண்றது மிகப்பெரிய தவறு, இது விடியா அரசு, இந்த அரசை எதிர்த்து யாரும் கேட்கக்கூடாதா, ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் முடக்க பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க. இந்த அறிக்கையினுடைய வெளிப்பாடா நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் என்பவர் தனி மனிதன் கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமியால் வளர்க்கப்பட்ட ஒருவர் தான் இந்த சவுக்கு சங்கர். கொடநாடு பங்களாவில் போய் நான் ஆராய்ந்து எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமியை கோர்ட்டில் நிப்பாட்ட போறேனா இல்லையான்னு பார் அப்படின்னு சொல்லி இதே சவுக்கு சங்கர் கேட்டாரு. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னாச்சு, எடப்பாடி பழனிசாமி தூக்கி போடுற எலும்பு துண்டுகளை கவிக்கிட்ட இந்த சவுக்கு சங்கர் எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்படுறாரு. சமீபத்தில் கூட ஒரு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் 40 நாள் இருக்குது, மோடியை நம்ம வச்சு செய்வோம் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி
ஒரு ட்விட்டர்ல பதிவே போட்டிருந்தாரு. ஒரு நாட்டோட பிரதமரை எப்படி பேசணும், ஒரு மாநிலத்தினுடைய தலைமையை எப்படி பேசுங்க தெரியாத ஒரு சவுக்கு சங்கர் எப்படி ஒரு ஊடகத்துறையில ஒரு பத்திரிகை துறையில இருக்காருன்னு சொல்லி நம்மளாம் நம்புறது. ஒரு வகையில நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி என்னை பத்தி நீ எது வேணாலும் பேசிட்டு போ, ஆனா நான் உனக்கு ஆதரவாக தான் நான் செயல்படுவேன்னு சொல்லிட்டு சசிகலா செயல்படுறாங்க. அது மட்டும்தான் நல்லா தெரியுது. கஞ்சா வழக்குல கைது செய்யற அளவுக்கு மோசமான நபர்னு சொல்லி பார்த்தோம்னா சவுக்கு சங்கர் தான். பத்திரிகை துறையில எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க. இன்னும் அவர்களுடைய பேச்சை நம்ம கேட்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அரசியல் விமர்சனங்கள் வைப்பாங்க. அது நம்மளே இருந்து கேட்கறது மாதிரி இருக்கும். ஆனா சவுக்கு சங்கருடைய பேச்சை பாருங்க, இவன் தான் எல்லாத்தையுமே நட்டது மாதிரியும், இவன் தான் வளர்த்த மாதிரியும், இவன் தான் புடுங்கினது மாதிரியும் பேசுவான். இப்படிப்பட்ட சவுக்கு சங்கருக்கு சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமியும் மாறி மாறி வக்காலத்து வாங்குறது அம்மாவை அவமானப்படுத்தும் செயலாக தான் நம்ம பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.